அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம அடிப்படை அரைச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னன்னா, டாபிக்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து குடுத்துட்டாங்க. அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, நான் ஒரு சின்ன ஃபுட் ஸ்டால் வந்து வைக்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கான மெனுவும் அவங்களே வந்து சொல்ட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்றது? என்னென்ன பண்ணணும்னு ஃபுல் வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டுல வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, நம்ம அடிப்படை அரைச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன ஃபுட் ஷாப் வந்து ஆரம்பிக்கணும். காலையில் வந்து இட்லி, தோசை, மதியானம் லெமன் ரைஸு, வெஜிடபிள் ரைஸு, கர்ட் ரைஸு, ஒரு 7 கிலோவில் சிக்கன் பிரியாணி, நைட் வந்து சப்பாத்தி, பரோட்டா. இந்த மாதிரி ஒரு ஷாப் ஆரம்பிக்க எவ்வளோ வந்து பட்ஜெட் தேவை அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்ன வாங்கணும், எப்படி லாபம் பார்க்கணும், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா ₹1 கூட வந்து வீணாகாமல் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க முடியும். நல்லா ப்ராஃபிட்டும் வந்து பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹1,00,000 பட்ஜெட்டில் நம்ம வந்து ஒரு ஷாப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த ₹1,00,000 பட்ஜெட் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலவு தொகை. ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு வந்து அட்வான்ஸ் பே பண்ணேன். அது வந்து ஒரு 25,000ன்னு வச்சுக்கோங்க. அது இந்த கடைக்கு வாடகை மாதம் ஒரு 10,000 அந்த 10,000 ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வு, கேஸு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 15,000ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இட்லி குக்கருக்கு ஒரு 6,000. இப்போ தோசை கல் வாங்குறீங்கன்னா ஒரு 8,000. பிரியாணி வெசல்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு 5,000. சப்பாத்தி பரோட்டா தவா வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 3,000. மற்ற பாத்திரங்களுக்கு ஒரு 8,000. டேபிளு, சேரு அதுக்கு ஒரு 10,000. அப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்குவோம். இதுக்கு ஒரு 8,000. லைசன்ஸு அந்த இதெல்லாம் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ₹2,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் ₹1,00,000. இது வந்து மினிமமாக வந்து போட்டிருக்கேன். இதை விட கம்மியாகவும் வந்து வைக்கலாம். பட் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வைக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா தான் அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ₹1,00,000 வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியும் எல்லாருனாலையும். அதனால தான் இந்த எஸ்டிமேட் வந்து போட்டிருக்கேன். கடை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி பக்கத்தில், இல்லை ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், இல்லை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி இடங்களில் வந்து வச்சிங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வியாபாரமும் நல்லா நடக்கும். அதே மாதிரி ரெசிடென்டல் ஏரியா பக்கத்தில் வச்சிங்கனாலும் கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க. கஸ்டமர் இல்லாத இடத்துல வாடகை கம்மின்னு கடையை வந்து எடுக்காதீங்க. அதில் நமக்கு வியாபாரமும் இருக்காது, அது வேஸ்ட்டாக தான் வந்து போகும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெனு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன மாதிரியே காலையில் நீங்கள் இட்லி, தோசை, அதுக்கு சட்னி, சாம்பார் அதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மதியானத்துக்கு லெமன் ரைஸு, அப்புறம் வெஜிடபிள் ரைஸு, கர்ட் ரைஸு இதெல்லாம் வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்க முதல் கொண்டு வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி ஒரு 7 கிலோவில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து செய்கிறாங்க. ஸோ வந்து பிரியாணி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேல்ஸ் வந்து போகும். ஆனால் சேல்ஸ் வந்து போகணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம கூட்டம் அதிகமாக வர இடத்துல தான் நம்ம வைக்கணும். அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஏதாவது கடை இருந்துச்சு அப்படின்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நைட்டுக்கு வந்து அவங்க இட்லி, தோசை கூட சப்பாத்தி, பரோட்டாலாம் வந்து போட்டால் வந்து நல்லாவே வந்து ஓடும். இதை நம்ம சப்ஸ்கிரைபரே சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நானும் வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரம்பத்தில் மெனு வந்து லிமிட் வந்து பண்ணிக்கோங்க. குவாலிட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து வரலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கமர்ஷியல் ஸ்டவ் வந்து தேவைப்படும். இல்லைன்னா நம்ம விறகு அடுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கமர்ஷியல் கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டுக்கு நம்ம வெட் கிரைண்டர் வந்து தேவைப்படும். அதே மாதிரி மிக்சி வந்து தேவைப்படும். தோசைக்கல், பரோட்டா தவா நான் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கு. அதே மாதிரி கத்தி செட்டுன்னு தனியாக வந்து தேவைப்படும். கட்டிங் போர்டு, அதுக்கப்புறம் ஸ்டீல் டேபிள் வந்து கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து சூட்டபிளாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்டோரேஜ் ரேக் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட திங்ஸ்லாம் வந்து வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது கூட பேக்கிங் பண்ணுறதுக்கு, பார்சல் கட்டுறதுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் சின்னதாகவாவது நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டு. அடுத்து ரா மெட்டீரியல். இப்போ நீங்கள் கடையிலேயே வந்து எல்லாமே வைக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் ஏரியாவில் அரிசி, சிக்கன்லாம் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கிங்க. அப்புறம் ஆயிலு, அந்த மாதிரி பருப்பு, வெஜிடபிள்ஸு, கர்டு, மசாலா, பேக்கிங் கவர்ஸு, கேரி பேக்ஸு, டிஷ்யூ, ஃபாயிலு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சின்னதாக வந்து ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி வந்து யூட்டன்சில்ஸ் வைக்கிற மாதிரி ஏரியா கொடுத்துட்டிங்க அப்படின்னா யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்தீங்கன்னா அது பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே வந்து இடம், இதோட மூலப்பொருள், அந்த போர்ஷன் சைஸ் இதெல்லாம் பொறுத்து மாறக்கூடிய தோராயமான கணக்கு தான் இது. பட் இந்த 1 லேக்குள்ளே தாராளமாக இது எல்லாமே வந்து செய்யலாம் நம்ம. அடுத்து டெய்லி டார்கெட் வந்து நம்ம என்ன வச்சுக்கணும்னா
ஒரு 50 பார்சலாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போயிருக்கணும், 40 பார்சல் லஞ்ச் போயிருக்கணும், 30 வந்து டின்னர் போயிருக்கணும், 15 பிரியாணி விற்றுருக்கணும். இந்த மாதிரி விற்றாலே நமக்கு நல்ல சேல்ஸ் வந்து கிடைக்கும் கன்ஃபார்மாக. ஆனால் அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து, ஆளுங்க அதிகம் நடமாடுற இடமா பார்த்து வைக்கணும். அடுத்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னா, பக்கத்து கடையை பார்த்து ப்ரைஸ் வைக்காதீங்க. முதல்ல காஸ்ட்டை வந்து கணக்கு போடுங்க. கேஸு, ஆயிலு, பேக்கிங்கு, கரண்ட்டு, ரெண்ட்டு, வேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து காஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ப்ராஃபிட் வச்சு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து அக்கௌண்ட்ஸ் டெய்லி எழுதணும். பர்ச்சேஸு, சேல்ஸு, எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட்டு, கேஷு, யூபிஐ பேங்க் இது எல்லாமே ஒவ்வொரு ரூபாயும் வந்து எழுதுங்க. கஸ்டமர் வந்து எப்படி வருவாங்கன்னா, இப்போ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டெய்லி போடுங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுங்க. நியர்பை ஆஃபீஸ்க்கு வந்து மெனு கொடுங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து பார்சல் கிடைக்கும்னு சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டேரெக்டாக நாங்கள் டெலிவரி பண்ணுவோம்னு சொல்லுங்கள். காம்படிஷன் இருந்தால் என்ன பண்ணுறதுனா, பக்கத்து ஷாப்பை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. டேஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சுத்தத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் சர்வீஸ் வந்து கொடுங்க. ஸ்மைலாக பேசுங்க. குட் பேக்கிங்காக வந்து கொடுங்க. கஸ்டமர் ஞாபகம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருந்தாலே நம்மளோட கடை வந்து நல்லா ஓடும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்னென்னா, வேஸ்ட்டு ஜீரோ, அதாவது வேஸ்ட்டே வந்து பண்ணாதீங்க. எதையுமே ஸ்டாக் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. பல்க் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டெய்லி வந்து அக்கௌண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெஷ் ஃபுட் மட்டும் செய்யுங்க. ஓல்டு ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நேற்று இருந்து மீதி போனதை இன்றைக்கி வந்து வச்சு விற்காதீங்க. அது நம்மளோட ஃபுல்லாக கடையவே வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ சின்ன சின்ன டிப்ஸ் வந்து தரேனே. ஷாப் நேம் வந்து எப்படி வைக்கணும்னா, ஞாபகத்தில் நிற்கிற மாதிரி ஒரு சின்ன பேரை வந்து செலக்ட் பண்ணுங்க. தமிழ், இங்கிலீஷ் வந்து சேர்ந்து வைக்கலாம். போர்டில் வந்து மொபைல் நம்பரை கட்டாயமாக வந்து போடுங்க. அப்போ தான் நம்ம கடையை வந்து பார்த்துட்டு திருப்பி வந்து வருவாங்க. மெனு கார்டு டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுனா, அதிக ஐட்டம்லாம் வேண்டாம், பெஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ் மேலேயே இருக்கட்டும். ப்ரைஸ் வந்து தெளிவாக அதுலேயே வந்து எழுதுங்க. ஸோ அப்போ ஈஸியாக கஸ்டமர்ஸ் வந்து ரேட் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. கிச்சன் ஹைஜீன், ஹேர் கேப் போடுங்க, ஏப்ரான் போடுங்க, க்ளவுஸ் போட்டுக்குங்க, ஹேண்ட் வாஷர் வந்து வைங்க, ஆர்ஓ வாட்டர் வைங்க, தினமும் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களோட ஷாப் வந்து ஒரு யூனிக்கான ப்ரொஃபஷ்னலான ஒரு ஷாப்பாக இருக்கும். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் எப்படி பார்க்கணும்னா, ரைஸ் எவ்வளோ இருக்குது, எண்ணெய் எவ்வளோ இருக்குது, சிக்கன் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, டெய்லி ஸ்டாக் வந்து ரெஜிஸ்டர் வந்து எழுதுங்க. இதெல்லாம் செக் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லியுமே செக் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக. அடுத்து வேஸ்ட் கண்ட்ரோல். இதை வந்து அதிகமாக சமைக்காதீங்க. அதே மாதிரி நேற்று இருந்த உணவை இன்றைக்கி வந்து வச்சு விற்காதீங்க. டெய்லி சேல்ஸ் பார்த்து ப்ரொடக்ஷனை வந்து பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி இவ்வளோதான் சேல்ஸ் ஆயிருக்கா, இந்த அளவு வந்து சமைச்சா போதும்னு அடுத்த நாள் அந்த அளவு மட்டும் சமைங்க. கஸ்டமர் சர்வீஸ் எப்பயுமே சிரித்த முகத்தோடு பேசுங்க. கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம போய் வாதம் பண்ணாதீங்க. மன்னிச்சிருங்க, உடனே மாற்றி தரேன் அப்படின்னு வந்து கைண்டாக வந்து சொல்லுங்கள். அதை பார்த்தே கஸ்டமரோட கோவம் போய் மறுபடியும் நம்ம கடைக்கு வருவாங்க. பேக்கிங் குவாலிட்டி, லீக் ஆகாத கண்டெய்னரு, நல்ல கேரி பேகு, ஸ்பூனு, டிஷ்யூலாம் கொடுக்க மறக்காதீங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும். அடுத்து பேமெண்ட் வசதி. இது எல்லாமே வச்சுருக்க வேண்டியது தான். கேஷாக வாங்கிக்கலாம். யூபிஐ வந்து இப்போ எல்லா பக்கமே இருக்குது. QR ஃபோனு பே இருக்குது, கூகுள் பே, பேடிஎம்மு, கேஷ் புக் அண்ட் யூபிஐ புக் மேட்ச்லாம் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணுறத டெய்லி கணக்கு பாருங்கள். டெய்லி க்ளோசிங் டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நைட்டுமே கேஷை எண்ணுங்க, யூபிஐ செக் பண்ணுங்கள், சேல்ஸ் டோட்டல் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, நாளைக்கு என்னென்ன வாங்கணுங்கன்னு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஓப்பன் பண்ணும்போது ஆஃபர் கொடுங்க, காம்போ மீல்ஸ் கொடுங்க, பை 5 get 1 ஃப்ரீ போடுங்க, பர்த்டே ஆஃபர்ஸ்லாம் வந்து நாங்கள் செஞ்சு தருவோம்னு சொல்லுங்கள், ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் மெனுலாம் வந்து இருக்குன்னு சொல்லுங்கள். கூகுள் ரிவ்யூஸ், திருப்தியான கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேளுங்க. 100 நல்ல ரிவ்யூஸ் வந்தால் புதிய கஸ்டமர்ஸ் வந்து தானாக வர ஆரம்பிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ரிவ்யூ வந்து கேளுங்க. கூகுள் ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கோங்க. சோஷியல் மீடியா, டெய்லி ஒரு ரீலு, குக்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து போடுங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் வீடியோ போடுங்க. 2 days ஸ்பெஷல் மெனுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க. இது வந்து சோஷியல் மீடியா கூட நம்ம டச் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப் கிட்ட வந்து டைம் டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். யூனிஃபார்ம் வந்து கொடுங்க. வீக்லி க்ளீனிங் வந்து ரொட்டீன் பண்ணுங்கள். அடுத்து ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு ப்ராஃபிட் வந்து முழுசாக செலவு பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, ஃப்ரீசரு, டைனிங் டேபிள் மாதிரி பிஸ்னஸில் வந்து ரீஇன்வெஸ்ட் வந்து பண்ணுங்கள். காமன் மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னலாம் நடக்கலாம்னா, கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க, குவாலிட்டியை வந்து குறைக்காதீங்க, கஸ்டமர்கிட்ட கோபப்படாதீங்க, டெய்லி அக்கௌண்ட்ஸ் எழுதாமல் விட்டுறாதீங்க, எக்ஸ்பைரி பொருட்களை தயவு செய்து பயன்படுத்திடாதீங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பைரி டேட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் சமைக்க வந்து ஆரம்பிங்க. அதுதான் பெஸ்ட்டு. கோல்டன் ஃபார்முலா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சுவை, சுத்தம், சரியான விலை, மரியாதையான சேவை, ரிப்பீட் கஸ்டமர், நிலையான லாபம். இதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறை இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். அடுத்த வாட்டி நான் திருத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு தரேன். தேங்க்யூ ஸோ மச்.